அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹதீஸ் பார்க்க போகிறோம். அந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா சஹி புகாரி சஹி முஸ்லீமில் வர ஹதீஸ். அந்த ஹதீஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். இன்னமல் ஆமாலு பின்னியாத் அப்படிங்கிற ஹதீஸ். இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம செய்கிற ஒரு அமலும் ஒரு ஆக்ஷன்ஸும் இன்டென்ஷன்ஸை பொறுத்து ஜட்ஜ் ஆகுது. அல்லா தாலா நம்ம பண்ணுற ஒரு ஆக்ஷனுமே நம்ம என்ன இன்டென்ஷனோடு அதை பண்ணுறோம் அப்படிங்கிறது அல்லா தாலா ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதை பற்றி தான் இந்த ஹதீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இப்போது உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், இப்போது 2 பேர் நமாஸ் பண்ணுறாங்க, சலா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே ஒரே ரோலில் தொழுகை பண்ணுறாங்க, ஒரே குரான் ஓதுறாங்க, ஒரே இமாமை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு சொர்க்கம் கிடைக்குது, ஒருத்தருக்கு ஜன்னா கிடைக்குது, இன்னொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ரிவார்டும் கிடைக்கல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன், அதாவது நியத்னு சொல்லுவோம் இல்லையா, நியத் இன்டென்ஷன், அதாவது நம்ம என்ன எண்ணம் அப்படின்னு சொல்லுவோம், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இன்னம், இராதா, இன்டென்ஷன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுதான் மீன். ஸோ அந்த இன்டென்ஷனை ப்யூரிஃபை பண்ணி கிளியர் பண்ணுறது பற்றி பேசுகிறது தான் இந்த ஹதீஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஹதீஸ் அறிவித்தவங்க உமர் இப்னு அல் ஹத்தாப் ரஸியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுல்லாஹ்வுக்காகவும் ஹிஜ்ரத் செய்கிறாங்களோ அந்த ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுல்லாஹ்வுக்காகவும் மட்டுமே. யார் உலக வாழ்க்கைக்காக, வேர்ல்ட்லி அஃபேர்ஸ்க்காக இல்லை வேறு ஏதாச்சும் வேர்ல்ட்லி இன்டென்ஷன்ஸ்க்காக ஹிஜ்ரத் செய்கிறாங்களோ அந்த இன்டென்ஷன்ஸ்க்காக செய்கிறது தான் அந்த ஹிஜ்ரத். உதாரணத்துக்கு இந்த ஹதீஸ் வரதுக்கு பேக்ரவுண்ட் என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணுறப்போ இந்த ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஒருத்தர் நிறைய பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காகவும் அல்லாஹ்க்காகவும் ஹிஜ்ரத் செய்கிறாங்க. மக்காலேருந்து மதீனா போகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹிஜ்ரத் பற்றி. அது அல்லாஹ்க்காகவும் ரசூலுக்காகவும் அவங்களுடைய திருப்பொருத்தத்துக்காக அவங்க பண்ணுறாங்க. அதில் ஒரு ஆள் உம்மு ஹைஸ் அப்படிங்கிற ஒரு லேடிக்காக அவங்கள திருமணம் முடிக்க, அவங்கள நிக்கா செய்ய அவர் ஹிஜ்ரத் பண்ணுறாரு. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் இது. யார் உலக தேவைக்காக, வேர்ல்ட்லி அஃபேர்ஸ்க்காக, மேரேஜ்க்காக இல்லை ஒரு வேலைக்காக ஹிஜ்ரத் பண்ணுறாங்களோ அதற்காக தான் அந்த ஹிஜ்ரத். ஆனால் இன்னொரு சைடு அல்லாஹ்க்காகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுற ஹிஜ்ரத் பார்த்திங்கன்னா அவங்கள திருப்புறத்துக்காக, அவங்களோட ஹாப்பினஸ்க்காக பண்ணுறது. அது மிக உயர்ந்த ரிவார்ட்கானது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இது எப்படி பார்க்கலான்னா, ஒரு இபாதத்தும் ஒரு ஆக்ட் ஆஃப் வர்ஷிப்பும் பார்த்திங்கன்னா அதனோட நியத்து தான். ஸோ அந்த நியத் என்ன, அது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நியத்துனா என்ன, ஒரு இன்டென்ஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம வாயால் சொல்கிறது நியத் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம தொழுகையில் நிற்கிறோம், நமாஸ்க்காக நிற்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் நான் 4 ரக்காத்து அதா பண்ணுறேன், 4 ரக்காத்து உனக்காக தொழுகிறேன் அப்படின்னு சொல்கிறது அது கிடையாது நியத். ஏன்னா அது அல்லாஹ்க்கு தெரியும். மனசுக்குள்ளே இருக்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். வாட் இஸ் இன் த ஹார்ட் அல்லாஹ் நோஸ். ஆனால் நியத்துங்கிறது என்னென்னா, நம்ம என்ன குறிக்கோளுக்காக அந்த ஆக்ஷன் பண்ணுறோமோ அதுதான் அந்த நியத். ஸோ அந்த நியத் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருந்தீங்கன்னா, நம்ம ரொம்ப கிளியராக வச்சுக்கிட்டோன்னா, எது அல்லாஹ்க்காகவே பண்ணுறது தான் அந்த நியத். ஸோ ஒரு ஆக்ஷன்ஸும் ஒரு இபாதாத்தும் அது நியத் கிளியராக இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக அல்லாஹ் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு படிப்புக்காக நம்ம உட்கார்றோம். அந்த படிப்புக்காக உட்கார்ந்தோன்னா நம்ம எந்த நியத்துக்காக அது படிக்கிறோம், அது படித்து ஒரு நல்ல வேலைக்காக செஞ்சு ஹலாலான ஒரு இன்கம்க்கு, ஒரு ஜாபுக்கு போகிறோன்னா அதுக்கான நியத் தான் அது படிப்புக்கான நியத். அதே மாதிரி ஒரு வேலை போகிறோம், ஒர்க் பண்ணுறோம், எந்த நியத்தில் செய்கிறோம். இப்போது ஹலாலான ஒரு இன்கம்காக ஒர்க் பண்ணி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி வேலைக்கு போகிறோம், ஹலாலான இன்கம்காக நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா அதோட நியத் மக்பூல் ஆகுது. அதே மாதிரி இந்த நியத் இல்லைன்னா அது வெறும் ஒரு
ஆதத்தா மட்டும் இருக்கும், ஒரு ஆக்ஷனா மட்டும் இருக்கும். நியத் சேர்ந்துருச்சுன்னா அது இபாதத் ஆயிடுது. வர்ஷிப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அல்லாஹ் வந்து அத அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம அன்றாட லைஃப்ல இப்போ நம்ம தூங்க போறோம். நம்ம ஃபஜருக்காக எழுஞ்சிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு இன்டென்ஷனோட தூங்க போனா, அதுவே ஒரு இபாதத்தா, நம்ம அந்த ஸ்லீப்பே ஒரு இபாதத்தா மாறிடும். எந்த இன்டென்ஷனும் இல்லாம, எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம நம்ம தூங்க போனா, அது வெறும் ஒரு ஆக்ஷனா இருக்கும். அதனால எந்த ஒரு ரிவார்டும் நமக்கு கிடைக்க போறதில்ல. ஸோ ஒரு இன்டென்ஷனும் நம்ம கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது இந்த இன்டென்ஷன்ஸ் எப்படி பியூரிஃபை பண்ணிக்கிறது? நம்மள எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஒரு கொஸ்டின் நம்மளே கேட்கணும். இப்போ நான் இப்போ ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்றோம்னா, இந்த ஒர்க் நான் ஏன் பண்ணணும்? இந்த ஒர்க் வந்து யாருமே பார்க்கலன்னா கூட நான் இது பண்ணுவேனா? அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். அப்போ ஆன்சர் அதுக்கு என்ன வருதோ, அதுக்கு ஏத்த மாரி நம்ம உடனடியா ஒரு 5 செகண்ட் பாஸ் பண்ணி, நான் இந்த ஒர்க்கு, இந்த இந்த செயல், இந்த ஆக்ஷன் யாருக்காக பண்றேன்? அல்லாஹ்க்காக பண்றேனா? இல்ல இந்த உலகத்துக்காக பண்றேனா? இல்ல யாராச்சும் என்ன பார்க்கணும், யாராச்சும் என்ன புகழணும், யாராச்சும் என்ன பிரேஸ் பண்ணணும், யாராச்சும் என்ன அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்காக பண்றேனாங்கிறது பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன துவா. அல்லாஹ் பியூரிஃபை மை இன்டென்ஷன்ஸ். அல்லாஹ் என்னோட நியத்த சரியாக்கு அப்படின்னு ஒரு சின்ன துவா பண்ணிட்டோம்னா, நம்ம நம்மளோட ஒரு ஆக்ஷனுமே இபாதத்தா மாறும். அது ரொம்ப முக்கியம். ஸோ எப்பவுமே எந்த வேலையும் பண்றதா இருந்தாலும், நம்ம இன்டென்ஷன்ஸ பியூரிஃபை பண்ணி, கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம சோஷியல் மீடியாவோட ஏஜ்ல இருக்கோம். ஸோ நம்ம நெறைய விஷயம் நம்ம சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிமைண்டரா இருக்கட்டும், ஒரு ஒரு சேரிட்டியா இருக்கட்டும், இல்ல ஒரு நமாஸோட போஸ்ட்டா இருக்கட்டும், நம்ம எல்லாமே போடுவோம். ஆனா எந்த இன்டென்ஷனுக்காக போடுறோம்? நம்ம வந்து மத்தவங்க பார்க்கணும், மத்தவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லைக்ஸு அதுக்கெல்லாமே நம்ம போடுறோமா? இல்ல உண்மையா இந்த ஒரு நல்ல விஷயத்த எல்லாருக்கும் பரப்பணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த இராதாவோட பண்றோமா? அந்த இன்டென்ஷனோட பண்றோமா? அப்படிங்கிறது நம்ம கேட்டுட்டு, நம்மள நம்மளே நம்ம கொஸ்டின் பண்ணி, அத நம்ம சரியாக்கிக்கிட்டோம்னா, ஈ ஈவன் நம்ம சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ற ஒரு நல்ல ஹதீஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வார்த்தையா இருக்கட்டும், இல்ல ஒரு குர்ஆனோட ஆயத்தா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ரிவார்டா மாறுது. ஸோ இதுதான் இன்டென்ஷன்ஸ் பியூரிஃபை பண்றது. அ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹதீஸ் வந்துட்டு உடனே இந்த ஹதீஸ் வந்து நம்ம உடனே ஃபியர் ஆக வேணாம், பயப்பட வேணாம். ஏன்னா இந்த ஹதீஸ் வந்துட்டு இவ்வளோ இருக்கே அப்படின்ட்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் நம்ம நிறைய அன்றாட வாழ்க்கையில நம்ம படிப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம். இது எல்லாமே நார்மல் ஆக்ஷன்ஸ், ரொட்டீன்ஸ். இது எல்லாமே இபாதத்தா மாற்றணுமா அப்படின்னா இன்டென்ஷன்ஸ் பியூரிஃபை பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த 5 செகண்ட்ஸ் பாஸ் எடுத்து, நான் இது யாருக்காக பண்றேன்? அல்லாஹ்க்காக பண்றேனா? இல்ல இந்த உலகத்துக்காக பண்றேனா? அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிட்டு, அந்த ஒரு சின்ன துவா. அல்லாஹ் பியூரிஃபை மை இன்டென்ஷன்ஸ். அல்லாஹ் இந்த இன்டென்ஷன என்னோட இந்த ஆக்ஷன, இந்த இன்டென்ஷன சுத்தமாக்கு, பியூர் ஆக்கு. உனக்காக பண்ணணும் அப்படிங்கிற அந்த துவாவோட பண்ணோம்னா, நம்ம இந்த லைஃப்ல பண்ற ஒரு ஆக்ஷனுமே இபாதத்தா மாறிடும் இன்ஷா அல்லாஹ். இந்த இந்த ரிமைண்டர், இந்த ஹதீஸ் உங்களுக்கு புரியுதா? ஃபாலோ பண்ணுங்க. யாராருக்குமே ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் நீங்கள் என்ன இன்டென்ஷன்ஸ் கிளியர் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல பண்ணுங்க. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.